இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40% ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது, சகோதரர் அமர் போய் கத்தி சுத்துறாரு, ஏன்னா அவருக்குன்னு ஃபேவரட்டா சில செட் பண்ணி வச்சிருக்காரு, ஆதான் அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பேசினதுக்கு அப்புறம் சரி ஏதோ அமர் சொல்றாரே போய் பார்ப்போம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 40% பார்த்தா தான் ஆதானுக்கு காசு. எல்லாமே அதான் எல்லாம் நல்லவங்க தான், நல்ல வேலையை செய்றாங்க. உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன், சகோதரர் மாதேஷ் தப்பா நினைக்க மாட்டான். அப்ப எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண, நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிக்கிறனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நம்ம மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறான். அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க. என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினார் அண்ணன் பார்த்துப்பாரு. அவர் ஃபிளிக் அடிக்குவாரு, அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு, அவர் பிளே பண்ணா. இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை.